மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள உள்ள விழிப்புணர்வு பிரச்சார நடைப்பயணத்தையொட்டி மயிலாடுதுறையில் பாமக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட பாமக செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். ஜூலை 1ஆம் தேதி பிலிக்குண்டு பகுதியில் தொடங்கும் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸின் நடைப்பயணம் பல்வேறு மாவட்டங்கள் வழியாகச் சென்று ஜூலை 4ஆம் தேதி பூம்புகாரில் நிறைவடைய உள்ளது குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில தலைவர் ஆலயமணி, காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக பல ஆண்டுகளாக போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேகதாது பகுதியில் அணை கட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் அதை மீறி கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் காவிரி நீர் பிரச்சினையை அரசியல் கட்சிகள் தேர்தல் காலங்களில் மட்டும் பேசுவதாக கூறிய ஆலயமணி, பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமே தொடர்ந்து காவிரி பிரச்சினைக்காக போராடி வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடுவர் மன்ற நீதிமன்றமானது மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, காவிரியில் அணை கட்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, தடை வைத்திருக்கிறது. அதையும் மீறி கர்நாடகத்திலே அரசானது அரசாணையை மதிக்காமல், நீதிமன்ற ஆணையை மதிக்காமல் மேகதாதுவில் அணை கட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் ஓட்டு கேட்டதே கர்நாடக மக்களிடத்திலே மேகதாதுவில் கண்டிப்பாக அணை கட்டுவேன் என்று சொல்லி வாக்குறுதி சொல்லி அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியும் அமைத்திருக்கிறார். அவர் அந்த மாண்டியா பகுதியில் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட முயற்சிக்கிறார். அங்கு அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சிக்காரர்களும் காவிரி நீர் பிரச்சனையை தேர்தல் காலங்களில்